ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலிகா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோன்னா கன்னியாகுமரி திருப்பதி கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அந்த வியூவெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் வாங்க சாமி கூப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போயாச்சு. பாருங்கள் வியூவே நமக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த பக்கம் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலோட கிரவுண்டு தான் அந்த பக்கம் ஃபுல்லாக மேக்ஸிமம் நிறைய இந்த வேப்ப மரம் தான் இருக்குது. ஆனால் நிறைய மயில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்க்குறதுக்கு மயில் எதுவும் தெரியலை. இப்போ நம்ம கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. கன்னியாகுமரி திருப்பதி கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போயிருக்கிறீங்களா, இல்லை இன்னும் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டீங்க, இதுக்கும் போகலைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். நம்ம திருப்பதிக்கு போய் பழகுனவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு அந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அமைப்பு எல்லாமே. ஆனால் அது வேறு அமைப்பு, இது வேறு அமைப்பு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப ஃபேவரட் பிளேஸ்னால் திருப்பதி. ஸோ எனக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசை. நம்ம அந்த திருப்பதிக்கு நம்மளால் போக முடியாது. எப்போவாச்சும் தான் போக முடியும். இங்கேயுமே அவர் கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். ஸோ இன்றைக்கி வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமாட்டு. அங்கே பாருங்கள் கடல் பக்கத்தில், அங்கே விவேகானந்தர் ராக்கு, அப்புறமா இப்போ புதுசாக வச்சுருக்க அந்த கிளாஸ் பிரிட்ஜு தெரியுது பாருங்கள். அப்புறமா திருவள்ளுவர் சிலை. நாங்கள் இன்னும் கிளாஸ் பிரிட்ஜு பார்க்குறதுக்கு இன்னும் போகலை. போனால் அதை விலாகாக நான் வீடியோவாக போடுறேன். அந்த வானம் பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மேகம் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே திருப்பதி கோயிலுக்கு போனோன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாமி கும்பிடுவோம். இங்கே நம்ம டக்குன்னு உள்ளே போனோன்னா டக்குன்னு ஈஸியாக சாமி கும்பிட்டுடலாம். அதில் ஒரு தனி ஹாப்பினஸ் தான். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் கடல் அலையோடு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் இன்னும் கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்துட்டு வந்தாச்சு அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவை சொல்லுங்கள். இல்லை போட்டிங் டிக்கெட்ஸ் எல்லாம் எவ்வளோ ரூபா, எப்படி அலோவ் பண்ணுறாங்க, அது ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. நம்மக்கிட்ட போய் பார்க்கணுன்னு ஆசை தான். பட் இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இன்னும் அமையலை. இப்போ அங்கே ஆட்கள் எதுவுமே பெருசாக இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் இப்போ ஈவினிங் டைம் தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். ரொம்ப லாங்கில் தான் இருக்கும். இப்போ ஜூம் பண்ணி தான் எடுத்திருந்தோம். பாருங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இங்கே அலமேலுமங்கை அம்மன் இருக்காங்க. அந்த பக்கம் ஆண்டாள் இருக்காங்க. இந்த பெயிண்டில் கோலம் எல்லாம் பெருசு பெருசாக சூப்பராக அழகாக போட்டிருக்காங்க. வியூ தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகு. நம்ம திருப்பதியில் போனோன்னா இந்த மாதிரி நம்ம பொறுமையாக உட்காந்து இப்படியெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து எந்திரிச்ச உடனே விரட்டி விட்டுருவாங்க. நமக்கு அங்கே உள்ளே எல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. அவசரமாக விரட்டியே விட்டுருவாங்க. ஸோ நம்ம கிட்டே இருக்கிறத நம்ம போய் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே வீடியோக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி டெம்பிள் விலாகெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
கோயிலில் உள்ளே போயணும், சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க. அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்புறம் வந்து சந்தனம் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா துளசி இலையும் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக வந்து இங்கே பிரசாதம் தான். நம்ம ஓடி போய் பிரசாதம் வாங்க வேண்டியது தான். அது வந்து எப்படி செய்வாங்கன்னே தெரியல. சிகப்பரிசி சொல்லுவாங்கள்ல, அது சிகப்பரிசியில் பச்சை அரிசின்னு நினைக்கிறேன். அதில் வந்து வெண்பொங்கலாட்டு செஞ்சுருப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கோயிலில் கிடச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இங்கே கோயிலில் வந்து எப்போ லட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ வந்து செகண்ட் சாட்டர்டே மார்னிங் வந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பதியிலே கிடைக்கிற லட்டு வந்து இங்கே கன்னியாகுமரி கோயிலையும் கன்னியாகுமரி திருப்பதி கோயிலையும் கிடைக்கிது. செகண்ட் சாட்டர்டே போனீங்கன்னா மார்னிங் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் ஆர் ஈவினிங் ஒரு 100 லட்டுக்கிட்ட வரும்னு சொன்னாங்க. அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.